அனைவருக்கும் வணக்கம். திருவண்ணாமலையில் மலையை சிவனாக வழிபடுவதால் அருணாச்சலேஸ்வரர் கோவில் பின்புறம் இருக்கக்கூடிய மலையை சுற்றி 14 கிலோமீட்டர் தொலைவு கொண்ட கிரிவல பாதையில் பௌர்ணமி நாட்களில் லட்சக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வாங்க. இந்த நிலையில் மாசி மாதத்திற்கான பௌர்ணமி கிரிவலம் தொடங்கப்படுவதாகும். இந்த பௌர்ணமியொற்றி திருவண்ணாமலையில் லட்சக்கணக்கான பக்தர்கள் வருவாங்க என எதிர்பார்க்கப்படுது. இந்த சந்திர கிரகணத்தின் போது நடை அடைக்காமல் வழக்கம் போல பக்தர்களுடைய தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவாங்களா அப்படிங்கிறத பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்று மாலை 3:20 மணிக்கு சந்திரகிரகணம் தொடங்கி இரவு 7:53 மணிக்கு முடிவடைகிறதாகவும், சந்திரகிரகணம் நிகழும் நாளன்று பெரும்பாலான கோவில்களில் நடை அடைப்பது வழக்கம். ஆனால் திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் சந்திரகிரகணத்தின் போது நடை அடைக்கப்படாமல் வழக்கம் போல பக்தர்களுடைய தரிசனத்திற்கு அனுமதிக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கு. நம்முடைய சேனலில் வாராகியம்மன் ஜோதி நிலையத்தில் அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லப்பட்டு வருது. டிஸ்கிரிப்ஷன் நம்பர் இருக்குது. இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்களுடைய பிரச்சனைகளை சொன்னீங்கன்னா போதும், அதற்கான ஒரு தீர்வு உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும். சந்திர கிரகணம் முடியும் பொழுது சூரிய கிரகணம் தொடங்கும் பொழுது அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் தீர்த்தவாரி நடைபெறுவது வழக்கம். அதன்படி மாலை 5:10 மணிக்கு கிரகணம் முடிவடையும் போது கோவில் வளாகத்தில் பிரம்ம தீர்த்தத்தில் தீர்த்தவாரி நடைபெற உள்ளதாக கோவில் அதிகாரிகள் தெரிவிச்சிருக்காங்க. இதை காண நிறைய பக்தர்கள் வருவதாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்தர்கள் அதிக அளவில் வருவதால் இங்கு கோவில் நடை திறந்திருக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக 2026ஆம் ஆண்டு முதல் சந்திர கிரகணம் இரத்த கலரில் மாறக்கூடிய நிலா வெறும் கண்ணில் பார்க்கலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய பேர்த்துக்கு இருக்குது. சூரியன், பூமி, சந்திரன் ஆகிய 3 கோள்களுமே ஒரே நேர்கோட்டில் வருவது, அதாவது சந்திரன் பூமியை சுற்றும், பூமி சூரியனை சுற்றுகிறது. அப்பொழுது பூமி சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் வரும் பொழுது சூரியனினுடைய நிலா சந்திரனின் மேல் நிழல் விழுகிறது. இதனால் பூமியின் ஒரு நிழல் பகுதி சந்திரனை மறைக்கும். இந்த நிகழ்வை தான் சந்திர கிரகணம் என சொல்கிறதாக சொல்லப்பட்டிருக்கு. அருணாச்சலேஸ்வரர் கோவிலில் நடை திறக்கப்பட்டிருக்கும். பக்தர்களுடைய தரிசனத்திற்காக இங்கு அதிக அளவில் பக்தர்களின் கூட்டம் வருவதற்காகவும் நடை அடைக்கப்படுவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த நடப்பாண்டின் முதல் சந்திர கிரகணம் பிற்பகல் 3:20 மணிக்கு தொடங்கி 6:47 மணி வரை இருப்பதாகும். சந்திர கிரகணம் முடிந்த பிறகு சிவபெருமான வழிபடுவது இன்னும் நிறைய சிறப்புகளை நமக்கு கொண்டு தரும். சிவபெருமானின் அருளை நம்ம பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இந்த சந்திர கிரகணம் முடிவடைந்த பிறகு சிவனை வழிபடுவதால் நன்மைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லப்படுது. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் கிரகங்கள் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது. சூரியன், சந்திரன் ஆகியவை ராகு கேதுவோடு இணைந்திருக்கும் காலகட்டத்தில் இந்த கிரகங்கள் தோன்றுகிறது. சூரியன் சந்திரன் ராகுவோடு இணைந்திருப்பதால் சூரிய கிரகணமும், சந்திரன் சூரியன் ராகு கேதுவுடன் இணைந்திருப்பதால் சந்திர கிரகணமும் தோன்றுகிறது. அமாவாசை தினத்தன்று சூரிய கிரகணமும் பௌர்ணமி தினத்தில் சந்திர கிரகணமும் நிகழ்வதாக சொல்லப்படுது. அந்த வகையில் இந்த 2026ஆம் ஆண்டு முதல் சந்திர கிரகணம் இன்று நடைபெற இருக்கிறதாகும். மாசி மாதம் 19ஆம் தேதி மார்ச் 3ஆம் தேதி இன்று பௌர்ணமி தினத்தில் பூரம் நட்சத்திரத்தில் மாலை 3:20 மணிக்கு ஆரம்பித்து 6:47 மணி வரை இந்த கிரகணம் நடைபெற இருப்பதாக சொல்லப்படுது. சூரியன் அஸ்தமனமாகும் பகுதிகளில் மட்டுமே இந்த கிரகணம் தெரியும். இந்த கிரகண காலகட்டத்தில் சந்திரன் முழுமையாக கருப்பாக மாறிவிடும். இந்த கிரகண காலகட்டத்தில் நம்ம சில நட்சத்திரக்காரர்களும் மிகுந்த கவனமாக இருப்பது, கிரகணம் முடிந்த பிறகு சிவபெருமான வழிபடுவதும் மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது. சிவனை வழிபாடு செய்துவிட்டு தான் சாப்பிட வேண்டும். அது மட்டும் இல்லாமல் சந்திர கிரகணத்தின் அற்ப சொற்களை நம்ம வீட்டுக்குள்ளே பேசக்கூடாது. துஷ்டமான வார்த்தைகளை பழிக்கும் என்பதால் வீட்டுக்குள்ளும் அலுவலகத்திலும் பேசாமல் இருப்பது நல்லது. மகம், பூரம், உத்திரம், பரணி, பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த சந்திர கிரகண காலகட்டத்தில் பரிகாரம் செய்து கொள்வது நல்லது. சந்திர கிரகணத்தில் ஸ்லோகம் சொல்லிவிட்டு ஸ்நானம் செய்வதும் பரிகாரம் செய்வதும் நல்லதாக இருக்குது. சந்திர கிரகண காலகட்டத்தில் கர்ப்பிணி பெண்கள் மிகுந்த கவனமுடன் இருப்பது, படிக்கும் மாணவர்கள், ஜோதிடம் கற்றுக்கொள்ளும் ஆசைப்படுபவர்கள், வாக்கு பளித்தல் ஏற்படும், ஆன்மீகத்தில் நாட்டம் உள்ளவர்கள் இந்த சந்திர கிரகண காலத்தில் ஸ்லோகம் சொல்லுவது நன்மையை தரும். இந்திரன், அக்னி, யமன் வருணன், வாயு, ஈசன் போன்ற 8 திக்கு பாலகர்களுமே நாம் சொல்லக்கூடிய மந்திரங்களுக்கு சென்று சேரும் அப்படின்னு சொல்லப்படுது. சந்திர கிரகண சமயத்தில் ஸ்லோகங்கள் சொல்வது கேட்பது நன்மை தரக்கூடிய வகையில் தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம்.
சூரிய கிரகணத்தை காட்டிலும் சந்திர கிரகணம் வெறும் கண்ணால் பார்ப்பது முற்றிலும் பாதுகாப்பு ஆனது. இரத்த நிலவை ரசிக்க உங்களுக்கு பாதுகாப்பு கண்ணாடிகள் தேவையில்லை. தெளிவாக வேண்டுமெனால் தொலைநோக்கி அல்லது சிறிய தொலைநோக்கி பார்வையை கொண்டு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொதுவாக மார்ச் 3ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த சந்திர கிரகணம் பூரம் நட்சத்திரத்தில் நடப்பதாகவும் சொல்லப்படுது. சிம்ம ராசி கடக லக்னத்தில் கிரகணம் நடைபெறுகிறது. அது மட்டும் இல்லாமல் பரணி, பூரம், பூராடம், மகம், உத்திரம் ஆகிய 5 நட்சத்திரங்களுக்கு இந்த கிரகணம் பிடிப்பதால் கிரகண சாந்தி செய்து கொள்வது நன்மை பயக்கும். சந்திர கிரகணத்தன்று கடகராசியில் கிடைக்கக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு சந்திர கிரகணம் நடைபெறக்கூடிய லக்னர் உங்களுடைய ராசிக்கு 2வது வீட்டில், சிம்ம ராசியில் பூரம் நட்சத்திரத்தில் சந்திர கிரகணம் கேது கிரகஸ்தம் நடைபெறுகிறது. இந்த கிரகணம் நடைபெறும் பொழுது அஷ்டமஸ்தானத்தில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய 4 கிரகங்கள் தோன்றுவதாக சொல்லப்படுது. பாக்கியஸ்தானத்தில் சூரியனும் சனியும் இருக்கிறது. அயன சயனஸ்தானத்தில் குரு பகவான், தனஸ்தானத்தில் சந்திரன், கேது இருக்கிறதாகும். கடகராசிக்கு மாபெரும் வெற்றியை தேடித்தரக்கூடிய காலமாக இருக்குது. கடகராசியர் வாழ்க்கையில் மிகப்பெரிய வளர்ச்சியை காண்பாங்க. பொதுமக்கள் தொடர்புடைய துறையில் இருந்தால் பொதுமக்களின் ஆதரவு உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். எல்லா வகையிலுமே புகழ் பெறக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. அஷ்டமத்தில் ராகு இருப்பதால் சிலர் உங்களை அவமானப்படுத்தக்கூடிய ஒரு சூழல் ஏற்படலாம். கிரகண காலத்திற்கு பிறகு உங்களுக்கு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் ஏற்படலாம். கலைஞர்களுடைய புகழை பாதிக்கக்கூடிய சம்பவங்களுக்கு வாய்ப்பு இருக்கிறதாக சொல்லப்படுது. இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கவனமாகவும் இருக்க வேணும். கலைஞர்களால் தங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிகுந்த கவனம் தேவை அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்கு. கிரகண காலத்திற்கு பிறகு உங்களது அற்புதமான முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகும். சிலருக்கு இந்த காலகட்டம் அற்புதமான நல்ல பலன்களையும் தரக்கூடிய வகையில் இருக்குது. திருமண தொடர்பான விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை தொடக்கூடிய வகையில் சொல்லப்பட்டிருக்கு. இந்த காலகட்டம் முழுவதுமே 12ஆம் இடத்துல உங்களுக்கு குரு இருப்பதால் உங்களுடைய முதலீட்டை அதிகரிக்கக்கூடிய தங்கம் வாங்குவதற்கு அமைப்பு உண்டாகும். சனி பகவான் உங்களுக்கு மீனத்தில் இருப்பதால் தங்கத்தின் விலையில் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட்டாலுமே உங்களுக்கு தங்கம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படலாம். தொழில் ரீதியாக புதிய மாற்றங்களை நீங்கள் செய்வீங்க. பெரிய மாற்றங்கள், முன்னேற்றம் ஏற்படக்கூடியதாகும். இந்த காலகட்டம் பெரிய வெற்றிகளை பெறுவதற்கு ஓம் பார்வதி தேவியே நமக எனும் மந்திரத்தை சொல்லி வருவது உங்களுக்கு அனுகூலத்தை பெற்றுத்தரக்கூடிய வகையில் தான் இந்த கிரகண காலம் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கிரகண வேலையில் இது போல் நாங்கள் செய்து வருவது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கும் தீர்வு கிடைக்கும். கிரகணம் முடிந்த பிறகு நீங்கள் கோவிலுக்கு சென்று வழிபட்டு வருவது, வீட்டில் தீபம் ஏற்றி வழிபட்டு வருவது இன்னும் நிறைய நன்மைகளை உங்களுக்கு தரும் அப்படின்னும் சொல்லப்படுது. பொதுவாக சந்திர கிரகண உதயத்திற்கு முன்பு என்பதால் கிரகணத்தின் ஆரம்பம் இந்தியாவில் தெரியாது. சந்திரன் உதயத்திற்கு பிறகு பெரும்பாலான இடங்களில் கிரகணத்தின் முடிவு மட்டுமே தெரியும் அப்படின்னும் சொல்கிறாங்க. இது சூத காலை 6:20 மணிக்கு தொடங்கும். மத நம்பிக்கையின்படி சந்திர கிரகணத்தின் காலத்திற்கு பிறகு 9 மணி நேரத்திற்கு முன்பு நடைபெறு வரும். இதன்படி சூத காலம் மார்ச் 3ஆம் தேதி காலை 6:20 மணிக்கு தொடங்கும். கோவில்கள் மூடி வைப்பது, சமைப்பதை தவிர்ப்பது மற்றும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் கடைபிடிப்பதும் நல்லது அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. இது எந்த அளவுக்கு உண்மை என்றும் தெரியவில்லை. பொதுவாக இந்த கிரகணம் இந்தியாவில் பல பகுதிகளில் தெரியக்கூடிய வகையில் இருக்குது. கிரகணத்திற்கு முன் குளிக்க வேணும். கிரகண காலத்தில் வழிபாடு மற்றும் தர்ப்பணம் ஆகியவை சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது. கர்ப்பிணி பெண்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும். கிரகண காலத்தில் சாப்பிடுவது, தூங்குவது, சிலைகளை தொடுவது கூடாது. கிரகணம் முடிந்த பிறகு நீராடி கடவுளுக்கு தானம் செய்வது மங்களகரமானதாக கருதப்படுது. கங்கை, யமுனா, நர்மதை போன்ற புனித நீர்நிலைகளில் நீராடுவது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக சொல்லப்படுது. உணவு, உடை, வெல்லம், எண்ணெய், செம்பு பாத்திரங்கள், தங்கம் மற்றும் வெள்ளி ஆகியவை நன்கொடையாக வழங்கலாம். கிரகணத்தின் போது நாம் மந்திரங்களை உச்சரிப்பதால் கிடைக்கக்கூடிய பலன்கள் நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. என்ன நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை தந்திருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது போல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. நன்றி நண்பர்களே.